அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய சுன்னாக்கள்ல உண்டு என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு அடியானை அல்லாஹு தாலா பாவம் செய்கின்ற பொழுது அவனை அதில் இருந்து விடுவித்து பாவ மன்னிப்பு கேட்க வைத்து அவனுக்கு நல்லருள் செய்ய விரும்புகிறான் என்பதற்கான அடையாளமே அந்த பாவத்தின் காரணமாக அவன் வேறு வேறு விஷயங்களை சோதிக்கப்படுவான். வேறு வேறு விஷயங்கள்ல அவன் சோதிக்கப்படுவான். அந்த விஷயத்துல சோதிக்கப்படாம பாவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா வேறு வேறு விஷயத்துல என்ன செய்வான்? சோதிக்கப்படுவான். பொருளாதார நெருக்கடி, சும்மா இருந்த குடும்பத்துக்குள்ள என்ன செய்யும்? பிரச்சனைகள் தானா வரும். ஏன் மனைவி நம்மளோட சண்டை பிடிக்கிறான்றதுக்கு ரீசனே என்ன செய்யாது, இருக்காது. நான் ஏன் மனைவியோட இவ்வளவு டென்ஷன் ஆகிறேன்னு அவனுக்கு என்ன செய்யாது, ரீசன் விளங்காது. கண்ணூர்ன்றது, கண்ணூர் நம்ம சூரியன், நீ பாவம் செஞ்சது கண்ணூர் சூனியம் எல்லாம் உண்மை. ஆனா நீ செஞ்ச பாவத்தை அடையாளம் காணாம உடனே என்ன செஞ்சிருது, அடுத்த பகுதியில் போட்டுரு. என்ன காரணம் என்று நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பாவம் காரணமா இருக்கும். இதுக்கு காரணமும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்புகிறான், உங்களை உணர்வு செய்ய விரும்புகிறான், உங்களை திருப்பி அவனின் பக்கம் அழைக்க விரும்புகிறான் என்பதுதான் அது. அல்லாஹ் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய, இந்த உலகத்தில் அல்லாஹ் நேரடியா வந்து துவாவை கபூல் செஞ்சதுக்கு அடையாளங்கள் இது. ஒரு அடியான வச்சு தான் அல்லாஹ் என்ன செய்வான், அதை செய்வான். அதே போல சோதனைகளை வச்சு தான் உங்களுக்கு என்ன செய்தியையும் அல்லாஹ் தஆலா தருவான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ரஅய்தல்லாஹ யுஅத்தில் அப்த அலா மஆசிஹி ஃபஅலம் அன்னஹு இஸ்தித்ராஜ். ஒரு அடியான் பாவம் செய்ய செய்ய அவனுக்கு சோதனைகள் இல்லாமல் அல்லாஹ் தஆலா அதனை அவனுக்கு நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்பதை நீ கண்டால் அல்லாஹ் அவனை படிப்படியாக பிடித்து கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம். ஹதீஸ் ரசூலுல்லாஹ். அதாவது ஒருவன் பாவம் செய்ய செய்ய அவனுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுத்துட்டே இருக்கிறான், அவனுக்கு சோதனைகள் குறைவு என்றா நீங்க என்ன அறிஞ்சுக்கணும்னா அல்லாஹ் தஆலா அவனை படிப்படியாக பிடித்து கொண்டிருக்கிறான். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலம். அவர்கள் அறியாத வண்ணம் அவர்களை நாம் படிப்படியாக பிடிப்போம். அல்லாஹ்வுடைய படிப்படியாக பிடித்தல் எப்படி இருக்கும் என்ற சுன்னத்தை நீங்க சரியா விளங்கணும். இந்த படிப்படியாக பிடித்தல் என்ன விளங்கணுமே, அல்லாஹ்வுடைய சுன்னத்தெல்லாம் இன்னல்லாஹ காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹ் தனது காரியங்களில் மிகைத்தவன். எப்படி மிகைச்சவனா இருக்கின்றா, நீங்க ஒருவரை தாழ்த்துவதற்கு போடுகின்ற திட்டம் தான் இறைவன் அவரை உயர்த்துவதற்கு போடுற திட்டமை. பாருங்க, அப்படி நம்ம உத்தர தாழ்த்துறதுக்கு ஒரு திட்டம் போறோம் நீங்களே, இப்ப அல்லாஹு தஆலா எப்படி அதை அந்த செக்ஷனை செய்ய வைப்பான்டா, அதுதான் அவனை உயர்த்துறதுக்குரிய படிமுறையை அல்லாஹ் ஆக்கிடுவான். அது கொஞ்சம் கொஞ்சமா நீ முடிவு செய்யற கட்டத்தில் பாத்தீங்கன்னா நீங்க உயர்த்தி